அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் இதுவரை கும்ப ராசியில் ஜென்ம சனியாக இருந்து நடத்தி வந்தவர் இப்பொழுது மீன ராசிக்கு இடம்பெயர்வதன் மூலம் 2ஆம் இடத்திற்கு சென்று பாதச்சனியாக மாறுகிறார். இது வரைக்கும் கும்ப ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனியாக 2.5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையின் புரிதலை உணர வைத்திருப்பார். அது கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷமாகவே கொஞ்சம் பாதகமாக தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ அடுத்த கடைசி 2.5 காலங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பாதச்சனி அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுவரை நமக்கு அதாவது மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள், நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்திருப்பீர்கள். ஸோ ஒரு புரிதலில் உங்களுக்கு கொடுத்துருப்பார். வாழ்க்கைனா என்ன, பொருளாதாரம்னா என்ன, பொருளாதாரத்தை எப்படி நிர்ணயிக்கணும், குடும்ப உறவுகளை எப்படி பேணி காக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடமை கற்பித்திருப்பார். இந்த பாதச்சனி அப்படிங்கிற இந்த சனி பகவான் இந்த வருகின்ற அடுத்த 2.5 ஆண்டுகள் நமக்கான ஒரு நல்ல வழியை காட்டிவிட்டு சென்று விடுவார். அதாவது இதுவரைக்கும் நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு தெளிவை காமித்து விட்டு சென்று விடுவார். அதுக்கான காலகட்டம் தான் இந்த 2.5 வருஷம். ஸோ இந்த 2.5 வருஷங்களில் அவர் மீனராசியிலிருந்து கொண்டு அவரது பார்வையின் மூலமாக என் விதமான நல்ல தீய பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ஃபுல்லாக பார்ப்போம். இதுவரை சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்து ஜென்மச்சனியாக கணவன் மனைவி உறவுகளிடையே சில மனக்கசப்புகள், நண்பர்களால் ஏமாற்றம், நண்பர்களிடையே பகை, தொழில் கூட்டாளிகள் மூலம் சில ஏமாற்றங்கள், பொருளாதார மேன்மை இல்லாமல் ஒரு மந்தத்தன்மை, எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகளை சந்திப்பது, முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பது, இது மாதிரி பல இதை ஜென்மசனியில் இருந்து அவர் ஒரு புரிதலை, கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை கொடுத்திருப்பார். இந்த அடுத்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அதற்கான தீர்வை கொடுக்கும் விதமாக அமையப் போகிறது. இதுவே பெரிய ஒரு ரிலீஃப் தான் இல்லைங்களா? 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கடந்துட்டாங்க கும்பராசிக்காரர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த 2.5 காலங்கள் 7.5 சனியின் கடைசி 2.5 காலங்கள் எப்படா முடியுங்கிற மாதிரியான காலம் இது. இதில் கண்டிப்பாக ஒரு நல்ல வித நன்மைகளையே அவர் கொடுக்க தயாராக இருப்பார். இப்பொழுது அவர் 2ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இதன் மூலம் இது அவர் குருவுடைய வீடு மீனம் ராசிக்கு செல்கிறார். குரு முழு சுபர் அப்படிங்கிற ஒரு கிரகம். அப்படிப்பட்ட இடத்திற்கு இவர் போகும்போது இவரும் கொஞ்சம் சாந்தமாவார். அவர் அங்கிருந்தபடி பார்வையின் மூலமாக 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவர் 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் தொடர்பு படுத்துகிறார். 8ஆம் என்பது திடீர் வரவு அதிர்ஷ்டம், 11ஆம் இடம் என்பது லாபம். அப்படி என்றால் கும்பராசிக்காரர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்றால், அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி முதலீட்டில் லாபம் பெரிதாக பார்க்க வேண்டிய இதில், அதாவது பங்குச்சந்தை, சிறு முதலீடு, பெரு லாபம், இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட வைக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவம் அடைந்துள்ளாரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா சுபத்துவம் அடைந்திருந்தார் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி நடக்கும். 8ஆம் வீட்டில் என்பது இரண்டும் கலந்த ஒரு பலனை கொடுக்கும். அதில் நன்மையை தர வேண்டுமென்றால் சனி பகவான் நமது ஜாதக கட்டத்தில் சுபராக இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். ஆயினும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சனி எதிரானவர். அவர் உழைப்புக்கு காரகன். ஸோ அதனால் அதை ரொம்ப அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடாமல் உழைப்பை போட்டிங்கனாலே உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து அவர் அமர்ந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இதுவரை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். தனவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதேபோல் இந்த வண்டி பழுது பார்ப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். அதில் நல்ல லாபமும் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4-11 தொடர்பு உள்ளது. அதேபோல் சொத்து வாங்குபவர்கள் வில்லங்கம் சரிபார்த்து கொண்டு வாங்குவது மிகவும் அவசியமான ஒன்று. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. ஏன்னா தாய் ஸ்தானத்தை அவர் பார்வையின் மூலமாக பார்ப்பதால் கும்பராசிக்காரர்கள் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. பள்ளிக்கு செல்பவர்களாக இருப்பவர்கள், காலேஜுக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பார்த்துக்கணும். அதேபோல் 8ஆம் ஸ்தானம் என்பது கணவனாக இருப்பின் மனைவி வழி குடும்பத்தார், மனைவியாக இருப்பின் கணவன் வழி குடும்பத்தார். இந்த 2 குடும்பத்துக்காரங்கள்ட்டையும் நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான சூழல்களில்
சில பிரிவினை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆயினும் அவர் காலச்சக்கரத்தின்படி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில விரயங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்காரர்கள் இதுவரை அனுபவித்த இந்த கடந்த 5 வருஷம் அனுபவித்த கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியான காலகட்டம்தான். அதனால் பாதச்சனி என்பது முந்தைய காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான ஒரு காலமாக இந்த 2.5 ஆண்டுகள் கண்டிப்பாக அமையும். ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. 2ஆம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானம் தான். ஸோ அதனால் சனி பகவான் நன்மையை நமக்கு கண்டிப்பாக தருவார். இப்பொழுது கும்பராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலுக்கு சென்று அந்த சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா ஜென்மச்சனிலேருந்து விலகி அவர் பாதச்சனி அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வராரு. ஸோ அப்படிங்கும்போது அவரை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக திருப்பதியில் உள்ள காளஹஸ்தி அப்படிங்கிற கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வர வேண்டும். பிறகு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று அந்த சிவ தரிசனம் செய்து வர வேண்டும். பிறகு ஒவ்வொரு பிரதோஷ, சிவராத்திரி இது மாதிரியான சிவனுக்கு ஏற்ற நாட்களில் வீட்டில் இருந்தபடி மாலை நேரங்களில் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஜெபித்து வழிபட வேண்டும். இவ்வாறு ஓம் நமசிவாயா என்று சிவனை கெட்டியாக பிடிச்சிட்டு வீட்டில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சனி கொடுக்கக்கூடிய பாதச்சனியானது ஒரு நல்லவித ஒரு பக்குவத்தை, நல்வித வாழ்க்கையை, நல்வித நன்மையை கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிறது எந்த டவுட் இல்லை. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து சில வாழ்வியல் மாற்றங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னா, நம்முடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும். இது சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த 2.5 வருஷம் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் நல்ல வித நன்மையாக மட்டுமே கொடுக்கணும். அப்படிங்கும்போது சில கேரக்டரில் நமக்குள்ளே அவருடைய தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிமான், நேர்மை தவறாதவர், கடமையை சரிவர செய்யக்கூடியவர், கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது நாமளும் அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிக அளவில் பாதிக்காது. ஸோ அது ஒரு லைனில் சொல்லிடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நேர்மைக்குரியவர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உண்மையை நம்ம கடைபிடிக்கணும். பொய் கூறுதல் கூடாது. அதே மாதிரி மூத்தோர்களை மதிக்க வேண்டும். தலைக்கணம், ஆணவம், கர்வம் இது எதுவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை சரிவர செய்யணும். பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பெருசாக இந்த கர்மா நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஸோ இதை திரும்பவும் நீங்கள் சப்போஸ் நான் சொன்னது தெரியலனா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது பொதுவான வாழ்வியல் பரிகாரங்கள், சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.